திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 10வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதம் ஆகும், ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இன்றைய பாடல் இந்த 5 பூதங்களின் இயல்புகளை நமக்கு சொல்லும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். என்ன இயல்பு அப்படிங்கிறத சொல்ற மாதிரி, அதாவது மண் என்று சொல்லியாச்சுன்னா கடினமாக இருக்கும், தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இன்னைக்கே நாம் பார்க்கலாமே, வீடுகள் கட்டுறோம், பெரிய பங்களா கட்டுறோம், 100 மாடி கட்டடங்கள் கட்டுறோம், சர்வசாதாரணமாக 100 மாடிகள்லாம் போகுது. அதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தா பூமி அதை தாங்கி கொண்டு இருப்பதனால தான். பூமி தாங்கலை அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்ட முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, கடினமாகவும் இருக்கும் தாங்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்லி அதுதான் மண்ணின் இயல்பு என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். அடுத்தது நீர். நீரோடைய தன்மை என்ன அப்படின்னா குளிர்விப்பது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, குளிக்கிறதுனா என்ன, அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம். அழுக்கு போகிறதுக்கு குளிக்கிறோன்னா அது நடக்கவே நடக்காது, நம்ம தண்ணியை விட்டு வெளியிலேயே வரமாட்டோம். ஏன் அப்படின்னா, நாம் வெளியில் வந்த உடனே அடுத்த நொடி பொழுதே நம்மளுடைய உடலில் இருக்கிற இந்த செல்கள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். செத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்த அடுத்த நொடி பொழுது நம்ம உடம்புல அழுக்கு சேருது அப்படின்னா அது அழுக்கு கிடையாது, நம்ம உடலில் இருந்தே வரக்கூடியது என்பதை உணர வேண்டும். அப்போ அழுக்கு போகிறதுக்காக ஒருத்தர் குளிக்கிறாங்க அப்படின்னா அது நடக்காத காரியம். இது இன்னைக்குள்ள சோப்பு கம்பெனிக்காரங்க நம்மளை ஏமாத்துற விஷயம். ஆனால் உண்மையாகவே எதற்கு குளிக்கிறோம் அப்படின்னா குளிர்விப்பதற்காக குளிக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேரே குளியல்னு பேர் வந்துச்சு. குளியல்னா என்ன? குளிர்விக்கிறது. குளிர்விக்கின்றேன் என்பதை தான் குளிக்கின்றேன் என்று மருவி வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நீரினுடைய கூறு, நீரினுடைய இயல்பு என்னன்னு பார்த்தாக்க குளிர்விக்கக்கூடியது. அடுத்தது பதமாக வைக்கக்கூடியதும் நீர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வயத்தில் குழந்தை இருக்கும்போது பதமாக வைத்து கொண்டிருக்கிறதுக்காகத்தான் அந்த நீர் அங்கே இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், அந்த நீர் அங்கே இல்லைன்னா அந்த குழந்தையால் அங்கே வாழ முடியாது. அப்போ அதற்கான நீர் அங்கே இருக்க வேண்டும், பதமாக வைத்து கொள்வதற்காக. நெருப்பு காயம் பட்டாலும் அந்த இடத்துல பொள்ளி நீர் வரும். அந்த நீர் எதற்காக அப்படின்னா அந்த இடத்தை குளிர்வித்து அந்த இடத்தை அப்படியே பக்குவமாக வைத்துக்கொள். ஏன்னா நெருப்பு பட்டுருச்சு, சூடு பட்டுருச்சு, அது இயல்பு இல்லை. அப்போ அங்கே குளிர்விக்கணும். உடம்புலையே பாருங்க எத்தனை விதமான எதிர்ப்பு சக்தியை தானாக உருவாக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஒரு கொப்பளம் நீர் வந்துடும். அதை உடச்சி விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, நெருப்புக்கு என்ன குணம் அப்படின்னா, இயல்பு அப்படின்னா சுட்டு ஒன்றுபடுத்தும். சுடும், அது நாம் தெரியும், நெருப்பை தொட்டா சுடும், ஒன்றுபடுத்தும். இன்னைக்கு பாருங்க, பருப்பு தனியாக இருக்குது, அரிசி தனியாக இருக்குது, கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாமே தனியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சாம்பார் சாதமாக வைக்கணும்னா கீழே நாம் அடுப்பை ஏற்ற தான் வேணும், நெருப்பு அங்கே வேணும். தீ என்று சொல்லப்படுவது இல்லைன்னா ஒன்று சேராது. 2 துண்டு இரும்பை ஒன்று சேர்ப்பதற்கும் நெருப்பு வேண்டும், 2 துண்டு தங்கத்தை சேர்ப்பதற்கும் நெருப்பு வேண்டும், சாப்பாடு சமைக்கணும்னாலும் நெருப்பு வேணும். ஆக யோசிச்சு பார்த்தாக்க ஒன்றுபடுத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் நெருப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, காற்று. காற்று அப்படின்னா பரவி அசைத்து திரட்டும். பரவும், காற்று பரவும் எல்லா இடத்துலையும். ஒரு குப்பையை சேர்த்து வச்சுருந்தோன்னு வைங்க, காற்று அடித்து எல்லாம் பறந்து போயிடும். இல்லை, சில இடங்களில் அந்த டொர்னேடோ மாதிரி உள்ள இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா குப்பையும் ஒன்றா கொண்டு சேர்த்துட்டு சுற்றும். அப்போ காற்றோட இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று திரட்டுவதும் காற்றோட வேலை தான், பரத்தி போடுவதும் காற்றோட வேலை தான். அப்போ பரவி அசைத்து திரட்டும் என்று சொல்லுவது தான் காற்றினுடைய கூறாக, இயல்பாக நாம் பார்க்குறோம். அடுத்தது ஆகாசம். ஆகாசம் என்று சொல்லப்படுவதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியாகி இடம் கொடுக்கும். நம்ம சொல்கிறோம்ல, வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? நிறைய பொருள் இருக்குன்னு அர்த்தம்.
அந்த இடைவெளி கொடுப்பது தான் நமக்கு வந்து ஆகாயத்தின் வேலை. ஆக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 தொழில்களும் என்னென்ன, அதாவது 5 பூதங்களுக்கும் என்னென்ன இயல்பு அப்படிங்கிறதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லிட்டார். இதோடைய குறிப்பு வந்து நாம் ஏன்னா திருமுறைகளின் பொழிவு தான் சைவ சித்தாந்தம்னு சொல்கிறோம். அப்போ திருமுறைகளில் வந்து நாம் கண்டிப்பாக இதற்கான உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. திருமந்திரத்தில் 23வது பாடல் நமக்கு வந்து இதை தான் சொல்லுகின்றது. அடுத்தது நம்பி ஆரூரருடைய 9வது திருப்பதிகத்தில் தரிக்கும் தரை அப்படின்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? கடினமாய் தாங்கும், கடினமாய் தரிக்கும் தரை. அப்போ தரிக்கும் தரை என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி 94வது பதிகத்தில் சீத புனல் அப்படிங்கிறார். குளிர்ச்சி மிகுந்த புனலாக இருக்கின்றது அப்படின்னு அதோடைய இயல்பு தன்மையை சொல்லுகின்றார். அதே மாதிரி தன் புனலும் என்ற சொல்லும் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க 83வது பாடல்ல இந்த எல்லா குறிப்பையுமே வைக்கிறாரு. சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ் வழி ஆகாசம் வாழுயர் என்ற ஒரு குறிப்பை வைக்கிறார். அதாவது பல உயிர்களை தாங்கி வாழ வைக்கக்கூடிய நிலமும் தாழ வீழும் நீரும் ஒளியுடைய தீயும் யாண்டு இயங்கும் காற்றும் உயர்ந்த ஆகாயமும் என்பதை ஒரு பாடல்ல 83வது பதிகத்தில் 6வது பாடல்ல அற்புதமாக வைத்து இதை சொல்லுவதை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பாருங்க 2வது திருப்பதிகத்தில் நெடும் காற்று என்றைய சொல்லி நெடு வெள்ளிடையாகி என்பதையும் சொல்லுகின்றார். வெள்ளிடையாக இருக்கின்றது, ஆகாயமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் சொல்லி காற்றாகவும் இருக்கின்றான் பெருமான் அப்படிங்கிறத சொல்கிற இடங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த குறிப்புகள்லாம் எங்கே இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா திருமுறைகளில் இருந்து எடுத்து நமக்கு ஒன்று திரட்டி சித்தாந்தமாக நம் கையில் கொடுத்து, ஏன்னா திருமுறைகள் என்பது அனுபவ நூல். அந்த அனுபவத்தில் இருந்து லாஜிக்ஸை மட்டும் தனியாக எடுத்து அறிவு மார்க்கமாக சிந்திக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடியதை மட்டும் சிந்திக்கக்கூடிய செய்திகளை தனியாக பிரித்து சித்தாந்தம் என்று ஒரு பொழிவாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hello everyone, it's me again, Lavanya, with the next song in Unmai vilakkam. We are going to discuss about the 10th verse. மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதம் ஆகும், ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. In this particular song, the Guru is explaining the characteristics or attributes of the 5 elements. The Panchabhutas, what are the characteristics of the Panchabhutas is discussed in this particular song. So here he says, when you talk about earth, what is the characteristic of earth? If you look at it, buildings are raised on this earth. What does it mean? The earth is solid and it is ready to hold on to any kind of heavy object. That is what they say, kadinamai தாங்கும், which means it is able to withhold heavy objects. You can see around the buildings around us for today. If you look at some of the countries, you have even 400 stories of building. How is all these possible? Only because of earth. Earth is ready to hold on, withhold that kind of it has that kind of a strength. The next one is water. What is the objective of water? Kulirnde padamam. The objective of water is to make the environment a little bit cooler. That's why when you talk about air coolers, you pour water into it. Why do we bathe? We are not bathing to make it clean. That is something we need to understand. We take bath only to make our body temperature or reduce our body temperature.
it is not to clean. If you say you are going to take a bath because you are going to be clean, trust me, you will never be out of water, because the next second you come out of water, your skin starts shedding out. So there is nothing like dirt that is coming in, but the main objective of taking bath is to cool ourselves. Now, that is the objective of water. Water's characteristic is all towards anything that it is in, it will try to reduce the temperature. Now you may ask, isn't there we have hot water? Yes, we do have hot water, but that is not the natural characteristic. When you add fire element to it, it becomes warm. So you are adding another element to change the attribute. Attribute is the actual when there is nothing done to it, whatever characteristic it's going to emit, or the default characteristic. The next one is fire. Fire's objective or characteristic is amalgamation. For example, when you talk about cooking, we have dal separately, we have rice separately, we have vegetables separately, but you need fire to amalgamate. So when you want to infuse few things, even if you are talking about infusing two pieces of metal, it can be gold, it can be iron, it doesn't matter, you need fire over there. So whenever you are talking about fusion, infusing certain things, we need a fire element. The next one is air. When you talk about air, if you look at storm, for example, because in India storm is quite common, when you look at storm, it just takes away all the whatever it sees. It can be dust, it can be useful items, non-useful items, all the things that it sees, it will just take it, spread it across, and at the same time it is able to make it into one single pile also. Either it will pile up or it will distort. So this is the characteristic of air. The next one is Akash. When you talk about space, Akash, it is always going to be ever permanent place. It is there forever. That is, these are the default characteristics that we are looking at. Just to repeat, when you talk about the 5 elements, which is earth, water, fire, air and space, it has its own characteristics. When you talk about the earth formation, earth, it actually upholds, it withholds the strong building. When you talk about water, it is there to cool the temperature. When you talk about fire, it is there for amalgamation purposes. The main characteristics is amalgamation. Air is for either piling up or distorting, and we are talking about Akash, which is space, which is going to be there in every single place. Even when I am sitting over here, space is around me. I am actually occupying some of the space. So that's why we say, oh, I don't have any space in my house, which means I have so much of items in my house. So this is the simplest way to look at it. It's a very simple song, but it's a very, very scientific song that we are talking about. So the 10th song talks about what are the characteristics of the Panjabhuta. Again, I'll come back to you with the next song. Until then, bye-bye. Tiruchitrambalam.